வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை அப்படிங்கிற இந்த புக்ல வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதின புக்ல இருந்து இந்த பகுதி, இந்த சாப்டர் தவத்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். அதுல இந்த பகுதி உறக்க நிலையில் விழிப்பு. 10 நிமிடம் தவம் செய்தோமேயானால் தொடக்கத்தில் அரை நிமிடம் மனம் நிலைத்திருந்தது என்றாலும் அதுவே லாபம்தான். போக போக 1 நிமிடம் கிடைக்கும், அது கூட லாபம்தான். அது மாத்திரமில்லை, நம் உயிர் சக்தியின் மீது மனதை நிலைக்க வைக்க தவம் செய்யும் போது பீட்டா வேவ் அலை நீளம் 14 to 40 சைக்கிள்ஸ், 14 to 40 சைக்கிள் பீட்டா என்ற நிலையிலிருந்து ஆல்பா வேவ் அலை நீளம் 8 to 13 சைக்கிள் என்ற நிலைக்கு மனம் வந்துவிடும். அதாவது நம்ம மனம் நார்மலா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம், அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிடும். பீட்டால இருந்து ஆல்பா வந்துடும். பீட்டா 14 to 40 சைக்கிள்னு சொல்றாங்க. அதுல ஆல்பா ஸ்டேட் 8 to 13 சைக்கிள் சொல்றாங்க. அதைத்தான் ஜாக்கிரதை நிலை, சாக்கரம் என்று சொல்லுவார்கள். அந்த ஜாக்கிரதை நிலை ஆல்பா அலைக்கு விழிப்போடு இருக்கிறோம். அப்போ நம்ம தூங்கிடல, இருந்தாலும் விழிப்போடு தான் இருக்கும். அதாவது தூக்கத்திற்குரிய நிலை விழிப்போடு இருக்கிற போதுதான் அது யோகம். ஆனால் அதே ஆல்பா அலை உறங்கி விட்டோமே ஆனால் அது தூக்கம். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே. ஆகையினாலே நாம் உட்கார்ந்து அமைதியாக தவம் செய்கிற போதே நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு, நம்மை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு, உறப்படுத்திக் கொள்வதற்கு, இதுவரையிலும் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு நாம் மனிதர்களாக மாறுவதற்கு ஏற்ற பயிற்சியை செய்கிறோம். அது விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அக்கறையோடு நீங்கள் தவம் செய்கிற போது அதனால் பெறுகின்ற பலன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா அம்சங்களிலும் உங்களை பிரகாசிக்க செய்யும் என்பதை அனுபவ ரீதியாக நீங்கள் விரைவிலேயே உணர்ந்து கொள்வீர்கள். அடுத்தது ஒரு பாட்டு மாதிரி, ஒரு போயம் மாதிரி கொடுத்திருக்காங்க. உயர்ந்த அகத்தவம், நிறைந்த குரு மூலம், நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று, நித்த தவம் ஆழ்ந்தாற்றி, உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும். இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் சேர்ந்து அதன் உறைவிடமாம் உடலதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழுக்கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிரதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும் இந்நிலையே முழுமை பேராம். இதுதான் உயர்ந்த அகத்தவம் சொல்றாங்க. அகத்தவத்தின் பெருமை அப்படின்னு ஒரு சின்ன பாட்டு இருக்கு, இதோட முடிஞ்சது. அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேரடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பாக ஆற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருணத்தை பெற்றிடலாம். அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு, அதனை விளக்கும் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அகத்தவம் பண்ணாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம அடைந்திட முடியும் அப்படிங்கிறத இந்த பகுதியில சுருக்கமா சொல்லியிருக்காங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இப்போ இந்த மாற்றம் 14 days சேலஞ்ச் போயிட்டு இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் இதுல இணைய விரும்புனீங்கன்னா கீழே இந்த யூடியூப் வீடியோல கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்க குரூப்ல சேர்ந்துக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. God bless you all.